வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை அகற்றுமாறு கோரி மக்கள் போராட்டம். சமூக சுத்தப்படுத்தலின் விசேட வேலை திட்டம் நுவரெலியா செல்லும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு. எந்த நாட்டின் மத்தியஸ்தமும் அவசியமில்லை, ட்ரம்பிற்கு இந்தியாவின் பதிலடி. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை அகற்றுமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களது காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டமானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் இன்று 2 வருடங்களை எட்டியிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையிட்டி மண்ணிலே இருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கடந்த 16 வருடங்களுக்கு முன்பதாக முள்ளிவாய்க்காலிலே இன்றைய தினம் கொடூரமாக தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஒன்றாக மே 12ஆம் திகதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. சர்வதேச அமைப்புகளோடு சேர்ந்து புள்ளி விவரங்கள், சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் அங்கே சரியாக கணக்கிடப்படாத வகையிலே திட்டமிடப்பட்ட வகையிலே திரிவுபடுத்தப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்கி வலிகாமம் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புள்ளி விவரங்கள், சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் திரிவுபடுத்தப்பட்ட வகையிலே வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்கப்பட்டு அங்கே உணவு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு மருந்துகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இனம் ஒன்று பச்சையாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய 2வது நாள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு புத்த பெருமானவர்களுடைய விசேஷ தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற வெசாக் தினம் கொண்டாடப்படுகிறது. நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல. ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை புத்தரின் பெயராலே, மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புக்கு அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகள், இராணுவம், முப்படையினருடைய, போலீசாருடைய, தொல்பொருள் திணைக்களத்தினுடைய, மகாவலி திணைக்களங்கள், வன இலாகா திணைக்களம் என்று அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கிலே இந்த இனப்பெரம்பலை மாற்றி அமைத்து கொண்டு வருகிறது. ஆகவே இன்றைய தினம் பௌத்தர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்து மக்களுக்கு தானம் வழங்குகிற ஒரு தினம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இதே போன்ற ஒரு காலப்பகுதியிலே தான் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாக
அந்த கோர இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பதாக தென்பகுதிகள் வீதிகளில் எங்குமே ஐஸ்கிரீம் பந்தல்களும் சர்பத் பந்தல்களும் இந்த தானம் கொடுக்குற அந்த பந்தல்களை அமைத்து வெகு இனப்படுகொலையை சிங்கள பௌத்த பேரினவா ஒரு இனம் ஒன்று உணவு மறுக்கப்பட்டு மருத்துவம் மறுக்கப்பட்டு சிகிச்சைகள் மறுக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே பௌத்தர்களாக உண்மையான பௌத்தர்கள் செய்யக்கூடிய கடமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அவர்களும் கிளந்தெழுந்து போராட வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற அந்த தானங்களுக்கு உரிய பிரதிபலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பௌத்த வெசாக் நாளிலே சிங்கள அப்பாவி பொதுமக்களிடம் சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம். நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக கிளந்தெழுந்து புத்த பெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம். புத்த பெருமான் அவர்கள் அன்பை போதித்தவர், அவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர், அமைதியை போதித்தவர் என்கின்ற வகையிலே இன்று இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஒரு கட்டமைப்புசார் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கட்டப்பட்டு நடத்தப்படுகிற விகாரை என்றுதான் அங்கே அவருடைய பெயர்ப்பாளர்களிலே அங்கே போட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படை கட்டுமானங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதை சிங்கள பௌத்த மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த புனிதமான நாளிலே பௌத்த பெருமானை நீங்கள் நினைந்து தானங்கள் வழங்குகின்ற நாளிலே எங்களுடைய இந்த காணிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை இந்த மகா சங்கத்தினரிடமும் அஸ்கிரிய மல்வத்த ராமஞ்ய அமரபுர இந்த நிக்காயாக்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள், இந்த நிலங்களை நாங்கள் ஆக்கிரமித்திருப்பது பௌத்த தர்மங்களுக்கு முரணானது, தேரவாத பௌத்தத்திற்கு முரணானது. அந்த வகையிலே இந்த புனித நாளிலே 2 வருடங்களை கடந்து போராடுகிற இந்த மக்களுக்கு சிங்கள சமூகமாக இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புகளே ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அந்த அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த தையிட்டி மண்ணிலிருந்து தாழ்மையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புனிதமான வெசாக் தினத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். புத்த பெருமானின் பிறப்பு, ஞானம் மற்றும் பரிநிர்வாணம் ஆகியவற்றை நினைவு கூறும் வெசாக் பௌர்ணமி தினம் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புத்த பெருமான் தர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஞானத்தை வளர்த்து 4 உன்னத உண்மைகளை புரிந்து கொண்டு அனைத்து பாவங்களையும் அழித்து உண்மையான ஞானம் பெற்றது இந்த புனித வெசாக் தினத்தில் ஆகும். அவர் அனைத்து துன்பங்களையும் தாங்கி ஆயுள் முழுவதும் தன்னலமற்ற பக்தி செயல்கள் மூலம் புரிந்து கொள்ளப்பட்ட தர்மம் உலகில் வசிக்கும் அனைத்து மக்களின் ஆன்மீக நல்வாழ்விற்கும் ஒரு காரணியாக அமைந்துள்ளது. மத சூழலுக்குள் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை வளர்ப்பதே புத்த பெருமானின் முக்கிய செய்தியாகும். மேலும் ஒரு ஆட்சியாளர் நல்ல ஆட்சியை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதையும் பௌத்த தத்துவம் குறிப்பிடுகிறது. ஒரு நாட்டின் முதல் குடிமகனாகிய ஆட்சியாளர் நேர்மையானவராக இருந்தால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்று புத்த பெருமான் உபதேசித்துள்ளார். புத்தரின் போதனைகளின் பாதையை முன்மாதிரியாக கொண்டு பொது நலத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வளமான நாடு, அழகான வாழ்க்கை பற்றிய இந்நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்னும் உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு இந்த புனிதமான வெசாக் தினத்தில் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். புத்தரின் போதனைகள் உலக அமைதிக்கான ஆழமான செய்தியை தெரிவிப்பதோடு அந்த போதனைகளை நடைமுறையில் புரிந்து கொண்டு மெத்தா, கருணா, முதிதா, உபேசா ஆகிய 4 பிரம்ம விகாரணங்களை பயன்படுத்தி செயல்படுவதன் மூலம் போரின் தீப்பிழம்புகளிலிருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை முன்னெப்போதையும் விட அதிகமாகிவிட்டதென்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். தர்மத்தின் ஞானத்தால் அனைத்து இதயங்களையும் ஒளிர செய்யும் புனித வெசாக் தினமாக அமையட்டும் என ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்தார்.
நுவரெலியாவில் நடைபெறும் அரச வெசாக் கொண்டாட்டத்திற்கு செல்லும் மக்கள் பொலித்தீன் உள்ளிட்ட மக்காத பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கோரிக்கை விடுத்துள்ளது. நுவரெலியாவில் நடைபெறும் அரச வெசாக் கொண்டாட்டத்திற்கு செல்லும் மக்கள் பொலித்தீன் உள்ளிட்ட மக்காத பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டு மக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்ற கூட்டாக தலையிட்டு பொருத்தமான இடங்களில் குப்பைகளை அகற்றவும் சுற்றுப்புற சூழலின் தூய்மையை பாதுகாக்கவும் உயர்ந்தபட்ச கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு ஆரம்பமாகியுள்ள அரச வெசாக் விழாவுடன் இணைந்து விழாவில் பங்கேற்கும் மக்களின் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் கழிவுகளை நிர்வகிப்பதற்கும் கிளீன் ஸ்ரீலங்கா விசேட திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. மே மாதம் 10ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை நடைபெறும் வெசாக் வாரத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் நுவரெலியாவுக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் கிரேகரி ஏரி மற்றும் அரச வெசாக் விழா நடைபெறும் நுவரெலியா சர்வதேச பௌத்த மையம் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த துப்புரவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் 388 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 34வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி குறித்த கைதிகள் விசேட பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட உள்ளனர். அபராதம் செலுத்தாததால் சிறை தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனையில் பாதி அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தை அனுபவித்த 65 வயதுக்கு மேற்பட்ட கைதிகள் இவ்வாறு எஞ்சியுள்ள தண்டனை காலம் ரத்து செய்யப்பட்டு விடுவிக்கப்பட உள்ளனர். இந்த விசேட பொது மன்னிப்பின் கீழ் 4 பெண் கைதிகளும் 384 ஆண் கைதிகளும் விடுதலை பெற உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு இன்று மற்றும் நாளைய தினங்களில் கைதிகளை திறந்த வெளியில் பார்வையிட விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பலாங்கொடை சமநிலவெவ பகுதியில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நுவரெலியாவில் நடைபெறும் அரச வெசாக் கொண்டாட்டத்திற்கு செல்லும் மக்கள் பொலித்தீன் உள்ளிட்ட மக்காத பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டு மக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்ற கூட்டாக தலையிட்டு பொருத்தமான இடங்களில் குப்பைகளை அகற்றவும் சுற்றுப்புற சூழலின் தூய்மையை பாதுகாக்கவும் உயர்ந்தபட்ச கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு ஆரம்பமாகியுள்ள அரச வெசாக் விழாவுடன் இணைந்து விழாவில் பங்கேற்கும் மக்களின் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் கழிவுகளை நிர்வகிப்பதற்கும் கிளீன் ஸ்ரீலங்கா விசேட திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. மே மாதம் 10ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை நடைபெறும் வெசாக் வாரத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் நுவரெலியாவுக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் கிரேகரி ஏரி மற்றும் அரச வெசாக் விழா நடைபெறும் நுவரெலியா சர்வதேச பௌத்த மையம் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த துப்புரவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். காஷ்மீர் பிரச்சினையில் எந்த நாட்டின் மத்தியஸ்தமும் தேவையில்லை என இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஷ்மீர் பிரச்சினையில் எந்த நாட்டின் மத்தியஸ்தமும் அவசியமில்லை என இந்திய மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என இந்தியா அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் எந்த சூழலிலும் தாக்குதல் நடத்த இந்திய ராணுவத்திற்கு முழு அதிகாரமும் அளிக்கப்பட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஷ்மீர் பிரச்சினைக்கு மத்தியஸ்தம் செய்ய தயார் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருந்தார். அவரின் அறிவிப்பு உலக நாடுகளிடையே விவாதமாக மாறியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீர் பிரச்சினையில் எந்த நாட்டின் மத்தியஸ்தமும் அவசியமில்லை என திட்டவட்டமாக அறிவித்துள்ளதாக இந்திய மத்திய அரசு தரப்பில் இருந்து உறுதியான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. காஷ்மீர் விவகாரத்தில் தங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு உள்ளதாக இந்தியாவின் மத்திய அரசு கூறியுள்ளது. அத்துடன் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை மீட்பது மட்டும்தான் எஞ்சியுள்ளது. இதில் இன்னொரு நாடு பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். லா லிகா கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் பார்சிலோனா அணி வெற்றி பெற்றது. லா லிகா கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் பார்சிலோனா அணி வெற்றி பெற்றது. குறித்த போட்டியில் பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் அணிகள் மோதின. இந்த போட்டியில் ரியல் மேட்ரிட்டை 4-3 என்ற கோல் கணக்கில் பார்சிலோனா அணி வீழ்த்தியது. ரியல் மேட்ரிட் அணியின் கைலியன் எம்பாப்பே குறித்த போட்டியில் ஹட்ரிக் கோல்களை பெற்றுக் கொடுத்த போதிலும் அந்த அணியினால் வெற்றியை பெற முடியவில்லை. பார்சிலோனா அணியின் சார்பில் லாமின் ஈமெல் மற்றும் எரிக் ஹார்சியா ஆகியோர் தலா ஒரு கோலையும் பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த வெற்றியின் மூலம் லா லிகா கால்பந்து தொடரின் புள்ளி பட்டியலில் பார்சிலோனா அணி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது டிவியின் மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.